சித்திரை திருவிழா கிட்டத்தட்ட மும்முரமாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் பல்வேறு அம்மன்களை உருவாக்குறதுக்கு இன்றைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. இது என்ன எப்படி தோணுச்சு? எதனால் மதுரை மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு தோணுச்சு. ஏன்னா மதுரை மக்கள் வந்து சித்திரை திருவிழா வந்து ரொம்ப வைபாக கொண்டாடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். தீபாவளி எதிர்பார்க்குறோம், இல்லையா சித்திரை திருநாளே மதுரையே கலங்கும். அந்த மாதிரி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறப்பு என்னன்னா, அந்த அம்மன் மேக்கப் போட்டு குழந்தைங்க நிறையா அழகாக வந்து வீதி உலா வருவாங்க. அந்த வீதி உலா இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பண்ண தெரியாதவங்களுக்கு கற்றுக்கணும் பொதுமக்கள்னு சொல்லி அந்த கிளாஸ் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அதில் நிறைய வித்தியாசமான அம்மன் மேக்கப் பற்றி கற்றுக் கொடுத்துருக்கோம். எல்லா கார்டஸும் பழைய இதுக்கு முன்னால் நடந்ததோட இனி வரப்போகிற சித்திரை திருவிழா இன்னும் கிராண்ட் அமைப்போதுன்னு நினைக்கிறேன். நிறைய குழந்தைங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அம்மன் வீதி உலா வரும்போது நிறைய பேர் இப்போ வர்றாங்க. கண்டிப்பா இப்போ அம்மன் வேடத்தில் தான் பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கு. இப்போ இங்க வந்தவங்க எல்லாம் எப்படி கத்துக்கிட்டாங்க? அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதை பிசினஸாவும் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு இதை நம்ம பண்றதுனால ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஒரு வெளியே பார்க் பீச் தான் போகணும்னு கிடையாது, இப்படியும் நம்ம வைப் பண்ணலாம். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? என்னென்ன மாதிரி இந்த மேக்கப் போடுறதுக்கு எனக்கு 2 hours ஆச்சு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து மீனாட்சியாவும் நம்ம கன்வே பண்ணிக்கலாம், அதரா காளி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம எல்லாமே பண்ற மாதிரி டீச் பண்ணியிருக்கோம். மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமா தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அம்மன் கிட்ட போட்டு நீங்க ஃபுல்லா இருக்கீங்க. எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா. நான் முன்னாடி வந்து டிக்டாக்ல வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா டிக்டாக் பேன் ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் மூலியமா எனக்கு சுமதி சிஸ்டர் அறிமுகமானாங்க. அவங்க சித்திரை திருவிழா ஒட்டி ஒரு கிளாஸ் எடுக்கணும், மேக்கப் கிளாஸ் எடுக்கணும், அம்மன் கிளாஸ், நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஓகேன்னு சும்மா விளையாட்டுத்தனமா சொல்லிட்டேன். ஆனா இங்க வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் எனக்கு மேக்கப் போட்டு என்னை அம்மனாவே பாவிச்சுட்டாங்க. எல்லாரும் என்னை ஒரு அம்மனா பார்த்து எல்லாருக்கும் சாமி வர்றது, எல்லாரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றது, ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. எனக்குமே மேக்கப் போடுற வரைக்கும் கூட எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா கிரீடம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சிருச்சு. கண்டிப்பா இந்த மதுரை சித்திரை திருவிழாவில் 10 நாள் பயங்கர செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த மதுரையில. அந்த 10 நாளுமே நிறைய அம்மன் வேடத்துல நிறைய பேர் வந்து உலா வருவாங்க. சின்ன குட்டி பால் குடிக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேடத்துலதான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து நம்ம ரசிக்கலாம். இந்த தருணம் வந்து அதான் சொல்றேன்ல, எனக்கு மெய் சிலிர்க்குது. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி தாய்க்கு வந்துட்டு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். அடிப்படையில் நீங்க மதுரை கிடையாது, ஆனா மதுரை நடக்கக்கூடிய இந்த திருவிழால ஒரு அம்மன் வேஷம்லாம் போட்டது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்த ஊரு நீங்க? நான் பிறந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் இலக்கோட்டை வட்டம் பிள்ளையார் நத்தம். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து மதுரை. என்னோட ஹஸ்பண்ட் ஊர் தான் இது. இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு 2 டைம் தான் திருவிழாக்குள்ள போயிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிழாவை அந்த சாமி ஊர்வலம் வர்றதை பாக்குறதுக்காகவே கிளம்பி போயிருவோம். நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோ பண்ணிருக்கேன் நானு இதை பத்தி. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் ஃபுல்லா வேடத்துலதான் இருப்பாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த கூட்டத்தை விட்டு வெளியில போக மனசே வராது. நைட்டு 12 மணி ஆனாலும் அது இருந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரே கோலாகலமா கொண்டாடுவாங்க எல்லாருமே. கண்டிப்பா இந்த 10 நாள் திருவிழால உங்களால என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு கண்டிப்பா வந்து திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.